ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இலக்கணம் பார்த்துருப்போம். ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இலக்கணம் பார்த்துருப்போம். இந்தந்த வரையறைகளுக்கு கீழெல்லாம் இருந்தால் தான், இந்த இலக்கணத்துக்கு உட்பட்டு இருந்தால் தான் இவங்க இன்னார் அப்படின்றதுக்கு நம்ம தமிழில் நிறைய விதமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் காலங்காலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதே பேட்டர்னில் கர்மமே கண்ணாயினார், அதாவது காரியத்தில் ரொம்ப கண்ணாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வரையறை, ஒரு இலக்கணம் நம்ம தமிழில் நீதிநெறி விளக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பாடலை பாருங்க. மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். அதாவது மெய் வருத்தம் பாரார், தன் உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகள், உடலில் ஏற்படக்கூடிய நோயாக இருக்கட்டும், நோவாக இருக்கட்டும், ஒரு சின்ன கஷ்டங்களாக இருக்கட்டும், எந்த விதமான உடல் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல், பசி நோக்கார், பசியையும் பொருட்படுத்தாமல், கண் துஞ்சார், தூக்கத்தையும் பொருட்படுத்தாமல், எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார், தன் காரியத்தை சாதிக்கணுன்றதுக்காக எந்த தீய வழியிலையும் எந்த தீயவரோடையும் கூட்டு சேராமல், எந்த விதமான தீய எண்ணங்களையும் அதில் போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல், நேர்மையான வழியில் அதை அடையிறதுக்கு உண்டான வழியில் போய் செவ்வி அருமையும் பாரார். அதாவது இந்த விஷயம் எனக்கு கேட்குறதுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் பண்ணுவேன், இல்லை நான் ஒரு காரியத்தை அடையணுன்றதுக்காக போகிறேன், ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே இருக்கிறவங்க என்னை உள்ளேயே விடலை, என்னை ரொம்ப பேசிட்டாங்க, அதனால் இந்த லட்சியத்தை அடையணுன்ற பாதையை நான் இதோட முடிச்சுக்கிறேன், அந்த மாதிரி செவ்வி அருமையும் பாரா. அதோட தொடர்ச்சியில் என்ன இருக்குது? அவமதிப்பும் கொள்ளார். அவங்க அதனால் என்ன பேசினாலும் சரி, காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு இறங்கிட்டா எந்த பேச்சுக்கும் எந்த அவமானத்துக்கும் சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, கர்மமே கண்ணாயினார். அப்படி இருக்கணுங்க. காரியத்தில் கண்ணாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த இலக்கணத்துக்கு உட்பட்டு நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, இதை விட ஒரு மோட்டிவேஷனான விஷயம் வேறு எதுவுமே இருக்காது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், லைஃப்பில் உங்களுக்கு சக்ஸஸ் வரும்.